அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது வாழ்க்கையை பிரகாசமாக்கும் மார்கழி மாத தீபாராதனை சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். கோவிலில் மூலவருக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்து நெய்வேத்தியம் படைத்து பூஜிக்கப்பட்ட பிறகு கருவறையில் திரைச்சீலை விளக்கப்படும். அப்போது இறைவனுக்கு தீப ஆராதனை அதாவது ஆர்த்தி காட்டப்படுகிறது. சர்வ அலங்காரத்தில் ஜெகஜோதியாக மின்னும் மூலவர் விக்கிரகத்துக்கு தீபம் காட்டும்போது மண்டபத்தில் திரண்டிருக்கும் பக்தர்களின் புத்துணர்ச்சி பொங்கும். இறைவா என்றபடி மனம் மும்மூலத்திலும் சென்றுவிடும். அந்த சமயத்தில் பக்தர்கள் அனைவரும் பக்தியுடன் கைகளை உயர்த்தி தலை மீது குவித்து இறைவனை இந்த மார்கழி மாதத்தில் வழிபடுகின்றனர். கடவுள் பலவித உருவங்களில் வழங்கப்பட்டாலும் முழு முதல் கடவுள் ஒருவரே என்பதை இந்த தீபாராதனை உணர்த்துகிறது. அது மட்டுமல்ல, தீப தரிசனம் நமக்கு மன தூய்மையை தருகிறது. நம் மனதில் உள்ள அனைத்து இருள்களாகிய பயம், வெறுப்பு, பொறாமை, வறுமை, சோர்வு, தாழ்வு மனப்பான்மை போன்றவை நம் மனதை விட்டு நீங்க இந்த மார்கழி மாத தீபாராதனை உதவுகிறது. இறைவனுக்கு தீப ஆராதனை காட்டி முடிந்ததும் அதனை அர்ச்சகர் பக்தர்களிடம் எடுத்து வந்து கொடுப்பார். அதை நாம் நமது இரு கைகளாலும் தொட்டு கண்களில் ஒற்றி கொள்ள வேண்டும். 3 முறை தொட்டு வணங்குவது சிறப்பானதாகும். அப்போது இறைவா உன்னிடம் இருந்து வந்துள்ள இந்த ஒளி என் மனதிலும் வாழ்வில் உள்ள எல்லா இருளையும் விரட்டட்டும் என்று மனதிற்குள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த மார்கழி மாதத்தில் வரும் அனைத்து பண்டிகைகளும் நினைத்து நீங்கள் பூச்சி அடைந்து இறை வழிபாட்டை செய்ய வேண்டும். நிச்சயமாக தீபாராதனை நமக்கு நம் சூழ் இருள்களையும் அனைத்தையும் போக்கி நமது வாழ்க்கை பிரகாசமாக அடையச் செய்யும். தீபாராதனையின் போது அர்ச்சகர் பல வகையான தீபங்களை இறைவன் திருவுருவத்திற்கு முன்னால் காட்டுவார். நித்தியம், ரைமித்திரியம், சாமியம் என்று சொல்லப்படுகிறது. 3 வகை பூஜைகளிலும் தீபாராதனை இடைபெறுகிறது. இந்த மார்கழி மாதத்தில் தீபாராதனைக்கு பெரும்பாலான அதற்கு என்ன தயாரிக்கப்படும் தட்டுகளையோ பயன்படுத்துவார்கள். ஆகம விதிப்படி பூஜைகள் நடைபெறும். ஆலயங்களில் தீபம் ஏற்றப்பட்டதும் அதன் மீது பூக்கள் போட்டு பார்த்தால், தண்ணீர் தெளித்தல், தட்டுதல், மந்திரம் சொல்லுதல் என்று 4 வகை உபச்சாரம் செய்த பிறகு தீபத்தை எடுத்து மூலமூர்த்திக்கு முன்பு காட்டுவார்கள். தீபங்களை சுற்றும்போது விக்கிரகத்தின் முகம், கண், மூக்கு, கழுத்து, மார்பு, கால், பாதம் என அவர் படும்படி சுற்றுவார்கள். இடது காலை சமமாகவும் வலது காலை சற்று தூக்கியபடியும் தீபம் காட்டுவார்கள். 3 முறை சுற்றுவது பஞ்சபூதங்களால் நமக்கு எந்த இடையூறும் ஏற்படாமல் நன்மை உண்டாகும் என்பதற்காகவே இதனை ஏற்றுகிறார்கள். தீபாராதனை செய்யப்படும் நேரத்தில் அனைத்து தீபங்களும் தீபங்களின் வடிவத்தில் வந்திருக்கின்றன. இறைவனை தரிசித்து செல்வதற்காக இங்கு வருவார்கள் என சொல்வார்கள். இதனால் தான் இறைவனுக்கு செய்யப்படும் இந்த உபகாரங்களில் தீபாராதனை மிகவும் சக்தி வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரும் இந்த பண்டிகை நாட்களில் காட்டப்படும் தீபாராதனை மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். தீபாராதனைக்கு இன்னொரு தத்துவம் சொல்லப்படுகிறது. அதாவது இறைவன் ஜோதி வடிவமாக திகழ்கிறார்கள் என கூறப்படுகிறது. நெருப்பில் போடப்படும் எந்த பொருளும் எளிந்து ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதுபோல தீபாராதனை கண்டு வழிபட்டால் நமது இன்னல்கள் எல்லாம் எரிந்தும் ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பது அர்த்தமாகும். மார்கழி மாதம் என்பது பீடை மாதம் என்று சொல்வார்கள். பீடை என்றால் அதாவது அதற்கு முழுமையான பேர் என்றால் பீருடை மாதம், அதாவது பெருமை மிகுந்த மாதம் என சொல்லப்படுகிறது. நம் மனம் எதுவும் இல்லாமல் வெறுமையாக இருந்தால்தான் பிரம்மத்தோடு இணைந்து பிரம்மமாக முடியும். இதை நமக்கு உணர்த்தவே ஆலயங்களில் இந்த மார்கழி மாதத்தில் கற்பூர தீபம் காட்டப்படுகிறது. கற்பூரம் எரிய எரிய தன்னை முற்றிலும் அழித்து கொண்டு வீசுகிறது. அதுபோல இறைவன் ஒளியில் நம்மை பூரணமாக கரைத்து கொண்டு செயல்பட வேண்டும். கற்பூர தீபம் போல தீப வழிபாட்டில் பல வகை உள்ளன. ஒருமுக தீபம், அடுக்கு தீபம், பஞ்சமுக தீபம், வில்வ தீபம், நட்சத்திர தீபம், கும்ப தீபம் என தீபங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். சில ஆலயங்களில் 7 அல்லது 9 வகை தீபம் காட்டுகிறார்கள். ஆனால் பழமையான ஆலயங்களில் 16 வகை தீபங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. தூபம், மகா தீபம், அலங்கார தீபம், நாக தீபம், ரிட்சக தீபம், புஷ்பராய மிருக தீபம், ஓல தீபம்,
கம்பதி தீபம், கஜ தீபம், வியாக்கிர தீபம், சிம்ம தீபம், துவாதச தீபம், மயூரா தீபம், ஐந்தெட்டு பூரண தீபம், நட்சத்திர தீபம், மேரு தீபம் என்று 16 வகை தீபங்களை அடுக்கி வைக்கலாம். இதில் 9 தீபங்கள் என்பது நவசக்திகளையும், 7 தீபங்கள் என்பது சப்த மாதர்களையும், பஞ்ச தீபங்கள் பஞ்சபூதங்களையும் குறிக்கும். 3 தீபங்கள் என்பது சூரியன், சந்திரன் மற்றும் அக்னியை குறிக்கும். ஒரு தீபம் ஏற்றுவது இறைவன் ஒருவனே என்பதை கலைமகளையும் குறிக்கும். இறுதியில் கும்பதீபம் காட்டுவார்கள். இந்த கும்பதீபம் சதாசிவ தத்துவத்தை குறிக்கிறது. அதாவது கும்பத்துக்குள் அனைத்தும் அடக்கும் என்பதை காட்டுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.